2 நண்பர்கள் காட்டின் வழியாக போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டில் ஒரு மிருகம் அவங்கள துரத்திட்டு வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே 2 பேரும் பாதுகாப்பாக ஒருத்தர் மரத்து மேலே ஏறிடுறாரு. ஒருத்தர் மட்டும் அந்த மரம் ஏற தெரியாததுனால மூர்ச்சையாகி தரையில் பிணம் போல படுத்துடுறாரு. அந்த மிருகம் அவங்க கிட்ட அவர் பார்க்குது, இந்த மனிதர் இறந்து விட்டுருக்கிறாரு, அதனால நாம் இவனை அடித்து சாப்பிட்றத விட நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அந்த மிருகம் போயிடுது. அந்த மரத்துல இருந்து இறங்கி அந்த நண்பர் என்ன இது, நான் தவிர்க்க முடியாமல் காரணத்தினால என்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் மரத்து மேலே ஏறினேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மூர்ச்சையாய் படுத்த அந்த செத்துட்ட மாதிரி நடிச்ச அந்த நண்பர் எழுந்து சொல்கிறாரு, எப்பவுமே உயிர் காக்கக்கூடிய நல்ல நண்பர்களோடு பழகுவதுதான் நல்லது. ஆபத்து காலத்தில் உதவாத நண்பர்களை நாம் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற பாடத்தை நான் இதுலேருந்து கற்றுக்கினேன். இருந்தாலும் உன் வழியில் நீ போ, என் வழியில் நான் போகிறேன். இதுக்கு மேலே நாம் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடோடு தான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. அதே போல் பாதுகாப்பு நட்புலையும் நாம் செஞ்சுக்கணும். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக்கொள்வோம், நல்ல உறவுகளை சேர்த்துக்கொள்வோம். ஆபத்து காலத்தில் நமக்கு உதவாத நண்பர்களை தவிர்ப்போம். நன்றி.